கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர், கடவுளின் மகன், மெசியா. அவர் இறைவார்த்தை வெறும் வார்த்தையால் மட்டும் வாழவில்லை, அறிவிக்கவில்லை, வார்த்தையால் வாழ்ந்தவர். அவர் இறைவார்த்தைகளை அறிவிக்கிற போது அந்தந்த மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அவர் அறிவித்தார் என்பதை பார்க்கிறோம். சாதாரண மக்களிடம் அவர் உவமைகள் வாயிலாக பேசியதை விவிலியத்திலே பார்க்கிறோம். இயேசு உவமைகள் வழியாக பேசிய இயேசு சொன்ன உவமைகளினுடைய தாக்கம், அதனுடைய செயல்பாடு, அதன் நோக்கங்களை நான் இந்த பவர் பாயிண்ட் புரோகிராம் வழியாக சிறிதளவு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏறக்குறைய 31 உவமைகள் விவிலியத்திலே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்ன உவமைகளை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். அதில் ஒவ்வொன்றாக நான் இந்த பவர் பாயிண்ட் யூடியூப் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதிலே முதலாவதாக பரிசேயரும் பாவியும் என்கிற இந்த உவமை. லூக்கா நற்செய்தி 18 அதிகாரம் 10 முதல் 14 வரை இந்த உவமையை பார்க்கிறோம். இதன் நோக்கம் என்ன? தன் நீதியை நம்பி மற்ற மனிதரை அசட்டை செய்தவர்களுக்கு இந்த உவமையின் கூறுதல் மிக மிக உண்மையான நீதி என்பதை விளக்கி கூறுதல். இதனுடைய முக்கிய பாடம் என்ன? மனிதரின் தீர்ப்பை விட கடவுளின் தீர்ப்பே முக்கியமானது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே கதாபாத்திரம் 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று பரிசேயர், தான் செய்த நற்காரியங்களை பட்டியலிட்டு மற்றவர்களை பாவி என்று சொல்லி இழிவாக பேசி அவர்களை தரக்குறைவாக பேசுவது. இரண்டாவது வரி வசூலிப்பவர், பாவி என்று அழைக்கப்பட்டவர், ஆலயத்திற்கு வெளியே நின்று மார்பிலை அடித்துக் கொண்டு கடவுளே பாவியாக என் மீது இறங்கும் என்று கதறுகிறார். அதனுடைய பாடம் என்ன? நமது தகுதி அல்ல, மாறாக கடவுளின் அருளே, கிரேஸ், அதுதான் நம்மை நீதியாக்குகின்ற திறவுகோல் என்பது கடவுள் தரக்கூடிய வார்த்தை. அதை லூக்கா நற்செய்தி 18:10-13 தான் படிக்கிறோம். இதனுடைய தாக்கம் என்ன? நீதிமானாக்கப்படுவதல் பரிசேயர் அல்ல, மாறாக மனத்தாழ்மையோடு பாவத்தை அறிக்கையிட்ட வரி வசூலிப்பவரே நீதியுள்ளவனாக தன் வீட்டுக்கு போனார் என்று இயேசு இந்த உவமைகளை கூறுகிறார். கடவுள், இதனுடைய பாடம் நமக்கு என்ன? கடவுள் மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு அருள் அளித்து அவர்களை அங்கீகரிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார் என்பதுதான் கடவுள் தரக்கூடிய செயல். இதன் வழியாக செயல்பாடு என்ன என்று நமக்கு என்றால், மனப்பான்மை மாற்றம் தேவை, மனநிலை மாற்றம் தேவை. நாம் ஜெபம் செய்யும் போது நம்முடைய செயல்பாடுகளை பெருமைப்படுத்தாமல், தற்பெருமை இல்லாமல், மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ் மற்றும் கடவுளின் அருளை சார்ந்து நிற்றல் என்ற சரியான மனப்பான்மையோடு அணுக வேண்டும் என்பதை இந்த உவமையின் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஜெபத்தின் வெற்றி அதன் நீளத்திலோ, நீண்ட ஜெபம் சொல்வதனாலோ அல்லது அழகழகான வார்த்தைகளால் உச்சரிப்பதனாலோ இல்லை, மாறாக ஜெபிப்பவரின் இதயத்தின் நிலையிலேயே இருக்கிறது என்பதுதான் இன்று கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. இதன் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? உயர்த்துதல் மற்றும் தாழ்த்துதல். தன்னை உயர்த்துபவரும் தாழ்த்தப்படுவார், தன்னை உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார், தன்னை தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார். அப்ப கடவுளுடைய பார்வையில் மனித பெருமை வீழ்ச்சிக்கு இட்டு செல்லும், மனத்தாழ்மையோ உயர்த்தும் என்பதுதான் கடவுள் நமக்கு தரக்கூடிய செய்தி. இந்த உவமையின் செய்தி சுருக்கம், இந்த உவமை கடவுளை அணுவதற்கான வழி என்ன என்று கேட்கிறது. பரிசேயர் வழி தன் தகுதிகள், சட்டத்தை கடைப்பிடித்தல் மற்றும் தியாகங்கள் மூலம் கடவுளின் அங்கீகாரத்தை பெற முயற்சிப்பது. தன் நீதியின் மீதுள்ள நம்பிக்கை, தன்னை பற்றிய நம்பிக்கை இங்கே பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்திலே வழி வசூலிப்பவரான பாவியுடைய வழி, தன் பாவம் மற்றும் தகுதியின்மையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கடவுளின் இரக்கம் மற்றும் அருளின் மீது மட்டும் முழுமையை சார்ந்திருக்கிறார். கடவுள் மனிதர்களின் வெளிப்புற தோற்றத்தையோ சமய சடங்குகளையோ பார்ப்பதில்லை, மாறாக அவருடைய உண்மையான மனம் திரும்புதல் இதயத்தை பார்க்கிறார், மனம் திரும்பக்கூடிய இதயத்தை பார்க்கிறார். பரிசேயர் என்பது யூத மத்தியில் நீதிமன்ற செயல்பாட்டிலும் திருச்சட்டத்தில் விசேட பயிற்சி பெற்ற பின்பற்றுகிற ஆனால் தன்னம்பிக்கை மிகுந்த சமூகத்தினரை குறிக்கிறது.
ஒரு உயர்ந்த ஜாதி என்று நாம் இந்த சமூகத்திலே சொல்ல முடியும். அவர்கள் தங்களையே நல்லவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். மற்றவர்களை இகழ்ந்து இழிவுபடுத்துவர்களாக இருந்தார்கள். பாவி அல்லது பரிதண்டோர் என்பது சமூகத்தில் கடவுளின் அப்பாவியாக கருதப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாக, தனக்கு வந்த பாவங்களை உணர்ந்து தாழ்மையோடு கடவுள் மன்னிப்பு கேட்ட மனிதரை குறிக்கிறது. ஆனால் அவர்களை ஒரு தரம் கெட்ட தாழ்ந்த ஜாதியினை போல நம்முடைய சமுதாயத்தில் இருப்பது போல பார்த்தார்கள். இந்த உவமையில் இருவரும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். பரிசேயர் உயர்த்தி கொண்டு பாவிகளை கீழிறக்குகிறார். ஆனால் வரிதண்டுவர் தன் பாவத்தை உணர்ந்து தாழ்ந்து வேண்டுகிறார். கடவுள் வரிதண்டோர் வேண்டுதலைத்தான் ஏற்றார் என்பது இறைவனுடைய தன்மையாக இருக்கிறது. இன்றைய வாழ்வியலில் இதனுடைய அர்த்தம் என்ன? பணம் சம்பாதமாக உண்மையான தாழ்மையோடு இல்லாமல் இருக்கக்கூடிய அதை உணர்த்துவதே இதனுடைய பாடமாக இருக்கிறது. மற்றவர்களை இகழ்வதும் தப்பான செய்திகளை பகிர்வதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. உண்மையான மாற்றமும் பொறுமையும் உண்மையான தாழ்மையும் மிக மிக அவசியம் என்பதை இந்த உவமை நமக்கு வலியுறுத்துகிறது. பரிசேயராக உள்ளவர் வெளிப்படையாக நீதி பண்பில் தங்கி தங்களுடைய மதிப்பை பெருமைப்படுத்தி பிறரை சரியாக மதிப்பிடாமல் மிக நெருக்கமாக நடத்துகிறார்கள். இது ஒரு ஆன்மீக அநியாயத்தையும் சந்தோஷமற்ற தன்மையையும் குறிக்கிறது. உண்மையான ஆன்மீக வாழ்வில் மனிதர்கள் தாழ்மையோடு கடவுளை காண வேண்டும் என்பது இந்த உவமை சொல்லக்கூடிய செய்தி. பாவியானவர் தன் பாவத்தை அறிய வேண்டும். அவர் தாழ்மையின் இறைவனிடமிருந்து கருணையை நாட வேண்டும். இந்த மனப்பான்மை உண்மையான மீட்பையும் மனமாற்றத்தை கொண்டு வரும். அநீதி தீமை தவிர்க்கப்பட்டு மனதில் உணர்தல் மிகவும் பரிசுத்தமான ஏற்பாடாக இருக்கும். இறைவனின் முன்னிலையில் வேறற்றவர்களாக இருக்க முற்படுவோர் தாழ்மையுடன் இருக்க வேண்டும். இறைவனின் முன்னிலையில் பேறு பெற்றவர்களாக இருக்க முற்படுவோர் தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த உவமை வலியுறுத்துகிறது. இதன் தன்னம்பிக்கை மற்றும் அக்கறையோடு நடக்கும் ஆன்மீக முறையின் அடிப்படையாக இந்த உவமை அமைகிறது. சமூக விளக்கம் என்ன? சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யும் போது அதை தாழ்மையாக செய்ய வேண்டும். சமூகத்தில் உன்னை தனிமையாக உயர்த்தி பிறரை இழிவுபடுத்துவது சமூக ஒற்றுமைக்கும் சமத்துவத்துக்கும் எதிரானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மனிதர்களுக்கு மற்றவர்களை உண்மையாக புரிந்து அவர்களோடு அன்புடன் நடந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பாக அமைகிறது. அன்பும் பொறுமையும் கொண்ட சமூக உறவுகளே நல்ல சமூகத்தை உருவாக்கும். சமூக தவறுகள், புணர்ச்சி மற்றும் பாவம் ஆகியவை நீக்கப்படாமல் மனிதர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு மனமாற்றம் காண வேண்டும் என்பது இந்த உவமையின் ஒரு முக்கிய பாடமாக அது இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த உவமை ஆழ்ந்த மறுமலர்ச்சி, உண்மையான தாழ்மையின் அவசியம், சமுதாயத்தில் அதிருப்தி தவிர்ப்பு, பொறுமை, அன்பு மற்றும் மனமாற்றத்திற்கான இயேசுவின் அழைப்பாக இது அமைகிறது. இது பரிசேயர் மனப்பான்மையை மாற்றி ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம் கொண்ட சமூக அமைப்பை நோக்கி செல்ல வேண்டும். நம்மை தாழ்த்துவோம், உயர்வோம், இறைவனுடைய அருளை பெறுவோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் தாழ்த்தி கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். ஆமென்.